சரி, இப்போ 2022ஆம் ஆண்டோட தமிழக காங்கிரஸ் தலைவரோட பதவிக்காலம் முடியுது. முன்னாடி அழகிரி அவங்க இருந்தாங்க. இப்போ மக்களவைத் தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்துல நம்ம ஏன் மாத்தியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. திமுகவுடனான தொகுதி பங்கீட்டுல எதுவும் சிக்கலா? இல்ல உட்கட்சி அளவுல ஏதாவது சிக்கல் காரணமா இந்த மாற்றமா? நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? தொகுதி பங்கீடு லெவல்லையும் சிக்கல் இல்லை, உட்கட்சியிலையும் சிக்கல் இல்லை. அவரை திரு அழகிரி அவர்களை 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி நியமிச்சாங்க. என்ன நியமிச்சு 17ஆம் தேதி, 3 நாட்கள் தான் வித்தியாசம். அப்போ அவரை நியமிக்கும் போதும் சிக்கல் கிடையாது, பெண்ணை நியமிக்கும் போதும் சிக்கல் கிடையாது. ஒரு கற்பனையா மீடியால தேர்தல் நெருங்கும் போது மாத்திட்டாங்க அப்படின்றாங்க. 2019 தேர்தல் நெருங்கும் போது தான் அவரையும் கொண்டு வந்தாங்க. அப்ப எந்த பேச்சுக்களும் இல்லை, எந்த ஊடகங்கள்ல இது மாதிரிலாம் வதந்திகள் உலா வரல. ஆனா இப்ப இது மாதிரி ஒரு கற்பனையின் அடிப்படையில் அவருக்கு எதுவோ பிரச்சனை, தொகுதி பங்கீட்டுல அப்படின்ட்டுலாம் ஒரு போயிட்டு இருக்கு. அதெல்லாம் உண்மைக்கு புறம்பான. 3 ஆண்டுகள் தானே சார், அதை தாண்டி அவரு. ஆமா, 3 ஆண்டுகளுக்கு முடிஞ்ச உடனே அவர் நல்லா சிறப்பா பணியாற்றுறாரு. பணியாற்ற உடனே அவர் பணியாற்றட்டோன்னு விட்டாங்க. 5 ஆண்டுகள் ஏறக்குறைய அவர் முடிச்சிட்டாரு. அதற்கு பிறகு வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால வாய்ப்பு. சார், அதே மாதிரி காங்கிரஸ்ல இருந்து உங்களோட அரசியல் பயணம்ங்கிறது தொடங்கல. இதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட பயணம்ங்கிறது நீண்டிருந்தது. இப்ப காங்கிரஸ்ல இருந்து இருந்தவங்களுக்கு தலைவர் பதவி கொடுக்கல அப்படின்னு கட்சிக்குள்ள வருத்தம் இருக்கிறதா ஒரு தகவல் சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படிலாம் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா அண்ணன் திருநாவுக்கரசர் இருந்தாரு, அவர் காங்கிரஸ் பேரியக்கத்திலேயே இருந்தவர். அது மாதிரி நிறைய தலைவர்களை சொல்லலாம். காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும்தான் மாற்று கட்சியில இருந்து வரவங்களை மதிக்கக்கூடிய கட்சி, அவங்களையும் தலைவர்களா உருவாக்குகின்ற கட்சி, சமூக நீதிக்கு பேர் போன கட்சி. ஆகையால காங்கிரஸ் பேரியக்கத்தில் மட்டும்தான் அவர் சித்தராமையா ஆகட்டும், இன்னைக்கு தெலுங்கானா முதலமைச்சராக இருக்கிற ரேவந்த் ரெட்டி ஆகட்டும், எல்லோருமே ஒரு இயக்கங்களை இந்த தேசிய இயக்கத்தில் சங்கமானவங்க தான். இந்த சங்கமத்தில் அவர்கள் சேரும் பொழுது அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க திறமையின் அடிப்படையில். சார், அதே மாதிரி சட்டப்பேரவையிலன்னு பார்க்கும்போது திமுக கூட நெருக்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கு, உள்ளேயும் சரி வெளியிலும் சரி. இப்போ நீங்க காங்கிரஸோட தலைவரா நியமிக்கப்பட்டிருக்கீங்க. இப்போ தொகுதி பங்கீட்டுல இதனால பிரிந்து சுமூகமா நீங்க முடிவெடுத்துருவீங்கிற மாதிரியான விமர்சனம் சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சுமூகமா நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது. ஒரு கரெக்டிவ் டிசிஷன், டீம் ஒர்க் தான். எல்லோரும் சேர்ந்து அகில இந்திய தலைமை கிட்ட நாங்க சொல்லுவோம். அகில இந்திய தலைமை நாங்க சொல்ற கருத்தை உள்வாங்கி கொண்டு அதுக்கேற்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட எங்களை பேச சொல்லுவாங்க. எங்களால பேசுவதற்கு சரியான முறையில் அது வரலன்னா அவங்க பேசுவாங்க. இதுதான் யதார்த்தம், எப்பவுமே நடக்கிறது தான். சார், அதே மாதிரி சட்டப்பேரவை தலைவரா ராஜேஷ்குமார் அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ மூத்தவங்களா இருக்கிற EVKS இளங்கோவன் இவங்களா இருக்காங்க. பட் ஆனா ராஜேஷ்குமார் நியமிக்கப்பட்டதுக்கான காரணம் இல்லை, அது என்ன? இல்ல, அவரே ஏற்கனவே சட்டமன்ற கட்சி தலைவரா நீங்க வருவீங்களான்னு கேட்கும்போது அவர் சொல்லிட்டாரு, இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கணும், சிறப்பா பண்றவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கணும், நான் வழி நடத்துறேன்றாரு. அவருடைய வழிகாட்டுதல தான் நானும் இயங்குறேன், ராஜேஷ்குமாரும் இயங்குறாரு. ஒரு மூத்த தலைவர், தந்தை பெரியாருடைய வாரிசு அவர். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 3 முறை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்திருக்காரு, ஒன்றிய அமைச்சராக இருந்திருக்காரு, சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. இவ்வளவு அனுபவம் உள்ளவர் எங்களை எல்லாம் வழி நடத்துகிறார். அவருக்கு ஒன்றியும் இதுல வருத்தமோ கவலையே கிடையாது. இப்ப திமுக கூட்டணியில காங்கிரஸ் எத்தனை தொகுதிகள் நம்ம கேட்டிருக்கோம் சார்? இல்ல பேச்சுவார்த்தையோட நிலை என்ன அப்படிங்கறத கொஞ்சம். எங்களுடைய உயரமும் எங்களுடைய மதிப்பீடும் எங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்டிருக்கோம். அவங்க முடிவு பண்ணி சொல்றேன்னு இருக்காங்க. என்ன கூடிய விரைவில் தெரிவிப்பாங்க. எம்பிக்களை வெல்ல வைக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான திட்டங்கள், வியூகங்கள் காங்கிரஸ் தலைவரா நீங்க என்னெல்லாம் பண்ணலாம்னு திட்டமிட்டு இருக்கீங்க? இல்ல, என்னென்ன நவீனமான திட்டங்கள் இருக்கோ எல்லா திட்டத்தையும் அடாப்ட் பண்ணி இருக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் 100% இந்த தேர்தலில் நாங்களும் வெற்றி பெறுவோம், தோழமை கட்சிகளையும் வெற்றி பெற வைப்போம். சரி, மாதிரி காங்கிரஸ் MP ஜெயக்குமார் அவங்க சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு கருத்து சொன்னார், சர்ச்சையாயிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய சொந்த கருத்து. அவர் ஒரு பட்டியலினத்துல பிறந்து அப்படி சொல்லக்கூடாது. இது அவர் சொன்னது துரதிருஷ்டம் தான், வருத்தத்துக்குரியதான். அது கட்சியோட கருத்து கிடையாது, அவருடைய கருத்து. இப்ப அதே மாதிரி இப்ப அனைத்து கட்சிகளையும் பார்த்தா IT விங் தான் ரொம்ப பலமா இருக்கிற மாதிரி எல்லா கட்சிகளும் நம்ம பார்த்தோம்னா, காங்கிரஸ் IT விங் அப்படிங்கிறது சிறப்பா செயல்படல அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. நீங்க அதை எப்படி சரி பண்ண போறீங்க? இல்ல என்ன வழிமுறைகள்லாம் நீங்க பின்பற்ற போறீங்க? நீங்க சொல்றதுல உண்மையும் இருக்கு. நேத்தில இருந்து தான் கர்நாடகால இருந்து பாவனான்னு எங்க கட்சியை சார்ந்தவர் IT விங் பொறுப்பாளராக பொறுப்பெடுத்திருக்காங்க. முன்னாள் கேரளால இருந்து வந்திருக்காரு. இப்போ ஒரு IT விங் நேத்தில இருந்து துரிதமா
மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. இன்னும் 2-3 நாட்களில் அதோடைய ரிசல்ட் அவுட்கம் தெரியும். சரி, இந்த மாதிரி கடந்த காலங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இப்ப திமுகவை எதிர்த்துன்னு வேணாம், நம்ம கூட்டணியில இருக்கோம், ஆனாலுமே பாஜகவை எதிர்த்து களத்துல இறங்கி காங்கிரஸ் இங்க தமிழகத்துல பெருசா போராட்டங்களை பண்ணல அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இனி இந்த விஷயத்தை எப்படி சரி பண்ண போறீங்க? நாளைக்கு மறுநாள் ராமேஸ்வரத்துல கடலில் இறங்கி போராட்டம் செய்ய போறோம் என்னுடைய தலைமையில. மோடிக்கு கருப்பு கொடி காட்ட போறோம். 28ஆம் தேதி ராமேஸ்வரம் வர ராமநாதபுரத்துக்கு. இனிமே அந்த போராட்டங்களை பார்ப்போம். காங்கிரஸ் இனிமே போராட்ட கடத்தல் தான் இருக்கும். சார், அது மாதிரி இப்போ நடப்பு எம்பிக்களுக்கு வந்துட்டு மீண்டும் சீட் ஒதுக்கப்படுமா? ஏன்னா கார்த்தி சிதம்பரம் அவங்க மேல சரி சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ஜோதிமணி அவங்க மேலேயுமே உள்கட்சி லெவல்ல, திருநாவுக்கரசர் அவர்கள் மாதிரி உள்கட்சி லெவல்ல சில பிரச்சனைகள் கருத்துக்கள் சொல்லப்படுது. மீண்டும் சிட்டிங் எம்பிக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா? என்ன நிலைமையில? அது அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அவங்க தான் வாய்ப்பு கொடுத்தாங்க, அவங்களே அதை முடிவு செய்வாங்க. இப்போ காங்கிரஸ் மேலதான் இப்ப குற்றச்சாட்டை வச்சு இந்தியா லெவல்ல, தேசிய லெவல்ல கூட்டணி கட்சிகள் எல்லாமே விலகுறாங்க. கூட்டணி கட்சி இந்தியா கூட்டணிங்கிறத நம்ம உருவாக்குனதுக்கு அப்புறம் காங்கிரஸோட செயல்பாடு காரணமாவே கொஞ்சம் அது சிதையுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா நிதிஷ்குமார் ஆகட்டும் இல்ல மம்தா பானர்ஜி அவர்கள் ஆகட்டும் காங்கிரஸோட தொகுதி பங்கீடு தான் ஒரு பிரச்சனையா சொல்றாங்க. நீங்க எப்படி? நிதிஷ்குமார் போனது அவருடைய சுயநலம், இயலாமை, ஏஜ் ஃபேக்டர், அவருக்குள்ள மிரட்டல்கள், அதனால அவர் போயிருக்கார். மீண்டும் அவர் போட்ட ஒப்பந்தப்படி ராஷ்டிரிய ஜனதாதளத்திற்கு அந்த முதலமைச்சர் பொறுப்பை கொடுக்கணும். ஆனால் அவங்களையும் ஏமாத்திருக்கார். பீகார் வாக்களிச்ச பீகார் மக்களையும் ஏமாத்திருக்கு. யாரு கூட உறவு வைக்க மாட்டேன் தப்பித்தேன்னு இங்கே வந்தாரோ மீண்டும் அந்த இடத்துல போய் அடைக்கலம் வாங்கிக்கிறார். அவருடைய தேர்தல் தான் கடைசி தேர்தலாக இருக்குன்னு பீகார் மக்கள்லாம் சொல்றாங்க. அதனால அவருடைய சுயநலத்துக்கு அவர் முடிவு எடுத்திருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சி கூட எங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு, புதுடெல்லியிலையும் சரி பஞ்சாப்லையும் சரி. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாடி கட்சி கூட ஒப்பந்தம் இருக்கு. அடுத்தது இப்போ மம்தா பானர்ஜி கூட பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாநிலமா முடிச்சுட்டு வராங்க. அதையும் போட்டு தமிழ்நாட்டிலையும் அந்த ஒப்பந்தம் போடணும். சரி, இப்போ விஜயதாரணி அவங்க பாஜகவில் இணைய போறாங்க, எம்பி சீட் கேட்டு தரல அப்படிங்கிற ஒரு தகவல் உலாவிட்டே இருக்கு. அது மிகப்பெரிய வதந்தி. அந்த அம்மாவுக்கு 3 முறை காங்கிரஸ் பேர் இயக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு. திறமையாக பணியாற்றியவர். ஊடகங்களில விவாத மேடையெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கத்தை பற்றி மிகவும் பெருமையாக பேசக்கூடியவர், வரலாறுகளை பேசக்கூடியவர். பாஜக என்ன தவறு செய்கிறது என்று, என்னென்ன ஊழல் செய்திருக்கிறது என்று அவரை மாதிரி சுட்டி காட்டியவர்கள் வாதத்தில் யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்டவர் பாஜகவில் சேர்வார் என்பது ரொம்ப வியப்புக்குள்ளாகிறது. அது மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்புகிறது. கண்டிப்பாக அவர் பாஜகவில் சேர மாட்டார், தொடர்பில் இருக்கிறார். இன்னும் ஓரிரு நாட்களில் அவருடைய சொந்த வேலை காரணமாக புதுடெல்லி சென்றிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்கை நடத்துவதற்காக என்னிடம் சட்டமன்றம் தொடங்குவதற்கு முன்பாக அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த கூட்டத்தொடருக்கு என்னால் வர இயலவில்லை, என்னுடைய சொந்த வழக்கு ஒன்று இருக்கிறது, நான் நடத்துகிறேன் அதை, ஆகையால் புதுடெல்லியில் இருப்பேன், அந்த வழக்கு முடிந்தவுடன் நான் உச்சநீதிமன்றத்திலிருந்து சென்னைக்கு வரும்போது உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லியிருக்கேன். ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதெல்லாம் வதந்தி தான். இல்ல, அதான் இவ்வளவு பேர் காங்கிரஸ்ல இருக்கும்போது அடிக்கடி அவங்க மேல மட்டுமே இந்த விமர்சனம் வந்துட்டே இருக்கிறதுனால அந்த கேள்வி. அவங்க சிறப்பா பணியாற்றுறாங்க, அதனால அவருக்கு மேல எல்லாம் ஒரு கண்ணு இருக்கு.